எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் வெண்கடுகு சாம்பிராணி போடலாமா கூடாதா அதை பற்றி பார்க்க போகிறோம். வெண்கடுகு சாம்பிராணி போடுவதை பற்றி கடந்த ஆண்டே நான் ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா சங்ககால இலக்கியங்கள்லேருந்து புராணங்கள்லேருந்தெல்லாம் நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லிட்டு அது போடலாம், அப்படி போடுவதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் போயிடும், பேயை விரட்டலாம். அதாவது பேய் இருக்குன்னு நினைக்கிறவங்களை சொல்கிறேன், பேயை விரட்டலாம், இந்த கந்திருஷ்டி பொறாமை ஈவில் ஐஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாத்தையும் விரட்டலாம்னு அந்த பதிவில் நல்ல விலாவாரியாக கொடுத்துருந்தேன். அதை பார்த்து பலர் அதை பின்பற்றிக்கிட்டு வந்தாங்க. நிறைய பேர் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அந்த கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் போய் பாருங்கள், அந்த லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் அவங்க சொல்லியிருக்காங்க நிறைய பேர், நாங்கள் வெண்கடுகு சாம்பிராணி போட்ட பிறகு எங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குது, பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கொடுத்துருக்கீங்க. சரி, அப்படி இருக்கும்போது ஏன் மேடம் இப்போ அந்த டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 நாளாக சிலர் கேட்குறீங்க, நம்ம கஸ்டமர் கேருக்கு கூப்பிட்டு கேட்குறாங்க, வெண்கடுகு சாம்பிராணி போடக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அப்படி போட்டால் நம்ம நல்லா இருக்க மாட்டோம், குடும்பம் அழிந்து விடும்னு எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு கஸ்டமர் கேரில் கேட்குறீங்க. அப்புறம் நம்ம கமெண்ட்ஸ்லையும் கேட்குறீங்க, மேடம் நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் போட்டோம், நல்லா இருக்கோம், ஆனால் பின்னாடி ஏதாவது ஆயிருமோன்ற ஒரு அச்சம் இருக்குது, அதை தெளிவுபடுத்த வேண்டியது நீங்கள் தான், ஏன்னா உங்களை பின்பற்றி நாங்கள் போட்டோம், அந்த தெளிவுபடுத்தி வைக்கிறதும் நீங்கள் தான் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்ட காரணத்தினால என்னுடைய பொறுப்பையும் கடமையையும் உணர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு சில ஆதாரங்களோடு உங்ககிட்ட உட்காந்து நான் இப்போ பேச போகிறேன். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன். யார் மனதையும் புண்படுத்துவதற்காக நான் பதில் கொடுக்கல, இது நீங்கள் கேட்டீங்க, அதனால் நான் இந்த பதிவை கொடுக்குறேன். கடந்த ஆண்டு கொடுத்த பதிவிலேயே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதாவது சங்க காலத்திலையும் புராணங்கள்லையும் இந்த வெண்கடுகை பயன்படுத்தி இருக்கிறார்கள், அதற்கு ஆதாரங்களாக நான் சொல்லியிருந்தேன். அதாவது சங்க காலத்தில் சில புறநானூற்று பாடல்களையும் குறுந்தொகை பாடல்களையும் வெண்கடுகை ஐயவி என்கின்ற பெயரில் குறிப்பிட்டு பாடல்கள் இருக்கு. நான் அந்த பாடல்கள் என்னன்னு காமிக்கிறேன். இன்னொன்று, அதர்வன வேதத்தில் வெண்கடுகை பற்றி சொல்லி இருக்காங்க, அதை பயன்படுத்தியும் இருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வேதங்கள் பெரும்பான்மையாக பேசப்பட்டு இருக்கிறது. இந்த கலியுகத்திற்கு பார்த்தீங்கன்னா அதர்வன வேதம் பெரும்பான்மையாக பேசப்படுகிறது. ஏன்னா அந்த காலச்சூழலுக்கு ஏற்ப மக்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப சில விஷயங்களை மாற்றி மாற்றி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த அதர்வன வேதத்திலே மக்கள் துன்பப்படும் பொழுது இந்த விஷயத்தை செய்து கொள்ளலாம், அதாவது துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்காக சில சூட்சும பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம் என்று அதர்வன வேதம் நமக்கு போதித்து வருது. அதுபோல அதர்வன வேத காலகட்டத்தில் நடந்த ஹோமங்கள்ல குறிப்பாக சொல்லணும்னா சுதர்சன ஹோமம் இருக்கு இல்லையா, அந்த சுதர்சன ஹோமம் செய்யறதே எதுக்குன்னா எதிரிகளை அழிப்பதற்காக, எதிரித்தன்மையை குறைப்பதற்காக சுதர்சன ஹோமம் செய்வாங்க. அந்த சுதர்சன ஹோமத்திலே இந்த வெண்கடுகை கடைசியில போடுவாங்க. அப்படி ஹோமங்களில் போடப்படுகின்ற வெண்கடுகை இறைவன் ஏற்றுக்கொண்டு நம் வீட்டில் இருக்கக்கூடிய தீயவைகளை எதிரிகளை எல்லாம் விரட்டி அடிப்பார் என்று அந்த ஹோமத்தை செய்வார்கள். அந்த ஹோமத்தில் வெண்கடுகை போடுவாங்க. இன்னொன்று, இந்த வெண்கடுகு பைரவருடைய தேவகணம்னு அந்த பதிவிலேயே நான் சொல்லியிருந்தேன். இமாச்சல் பிரதேசத்தில் இது அதிகமாக வளரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இந்த வெண்கடுகை பயன்படுத்துவாங்க, கடுகு எண்ணெயை பயன்படுத்துவாங்க சமையல்ல எல்லாம். வடநாட்டு ஸ்டைலில் இருக்கக்கூடிய எந்த ஊறுகாயை வேணால் நீங்கள் வாங்கி பாருங்கள், அதில் கட்டாயம் வெண்கடுகு அரைச்சு சேர்த்துருப்பாங்க. அது எதனாலனா நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ரொம்ப நல்லா வச்சுக்கும். அதனால தான் கடுகு தினமுமே நம்ம தாளித்து சாப்பிட்றோம். கடுகு தாளிக்காம எந்த பொருளாவது நம்ம சாப்பிட்றோமா? கருப்பு கடுகு நம்ம தாளிக்கிறதுல போடுறோம், அதுவே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல இருக்கக்கூடியது தான் வெண்கடுகு. அது தோல் நீக்கப்பட்ட பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா அது வெண்ணிறமாக, அதாவது ஒரு மஞ்சள் நிறமாக இருக்கு. நம்ம இப்போ கடுகு போட்டு தாளிக்கிறோம் இல்லையா, அதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே குணமுடையது. இந்த தோலோட இருக்கும் பொழுது கொஞ்சம் அதிக காரத்தன்மை இருக்கும், தோல் நீக்கிய பின்னாடி இது காரத்தன்மை கம்மியாக இருக்கும், அது மட்டும்தான் வித்தியாசம். நம்ம முன்னோர்கள் ஏன் எத்தனையோ பொருள்கள் இருக்கும் பொழுது ஏன் கடுகை போட்டு தாளிச்சாங்க எல்லாத்துலேயும்? காரணம், நம்முடைய சுவாசத்திலே எந்த கோளாறும் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை கடுகு எல்லாத்துலேயும் போட்டு தாளிப்பாங்க. அந்த கடுகிற்கு அப்படி ஒரு மருத்துவ குணம் இருக்கு. அது தினமுமே கொஞ்சம் நம்ம உடம்புல சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா நமக்கு இந்த மூச்சு விடுவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னும் பல நன்மைகளை மருத்துவ குணங்களை கொடுக்கின்ற காரணத்தினால்தான் பார்த்தீங்கன்னா இந்த கடுகை சேர்த்துக்கிட்டு வர்றாங்க.
இப்போ நான் உங்களுக்கு விரிவாக சொன்னேன்னா ரொம்ப பெருசாக போயிடும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் பெரிய பதிவாக கொடுத்துட்ருக்கேன்னு சிலர் சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால் எனக்கு நிறைய கண்டென்ட் இருந்தும் கூட அது கொஞ்சம் உங்களுக்கு சுருக்கி எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்னு பார்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த சாம்பிராணி போடக்கூடிய பழக்கமே எப்படி வந்தது? ஹோமத்தின் சுருக்கம் தான் சாம்பிராணி போடுறது. தினமுமே ஹோமம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால அந்த ஹோமத்திற்கு பதிலாக சாம்பிராணி தினமுமே போடுங்க, அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹோமம் செய்வதே எதுக்கு? நம்முடைய புலன்கள் சரியாக வேலை செய்யலைன்னா ஹோமம் செஞ்சால் நல்லது. அந்த ஹோமம் செஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் தான் சாம்பிராணி போடும் பொழுதும் நம்முடைய புலன்கள் எல்லாம் சரியாக செயல்படும். இந்த வெண்கடுகுல நல்ல மருத்துவ குணம் இருக்கு. நம்முடைய சுவாசத்தை சரி பண்ணும். அதனால நம்ம சாம்பிராணி புகை போடும் பொழுது நம்முடைய புலன்கள் எல்லாம் சுத்தப்படுத்தப்படும் அப்படின்ற காரணத்துக்காக வெண்கடுகு சாம்பிராணியில சேர்த்துக்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு நேத்துக்கு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 2000 வருடங்களுக்கு முன்னாடியே இது சேர்த்து கொண்டு வந்தார்கள். நம்ம மூதாதையர்கள் எதுவுமே செஞ்சாங்கன்னா சரியாத்தான் செய்வாங்க. அதுல போய் நம்ம ஆராய்ச்சி செய்யணுன்றது அவசியமே கிடையாது. அதை படித்து அதை சரிவர உள்வாங்கிக் கொள்ளணும். அதுதான் சரி. சங்ககால இலக்கியங்களில் இந்த வெண்கடுகு எதற்கு பயன்படுத்தினார்கள், எப்படி பயன்படுத்தினார்கள் அப்படின்றது பார்த்தோம்னா, அந்த காலத்தில் போருக்கு புறப்படும் பொழுது இந்த வெண்கடுகும் சிறு மூட்டையாக எடுத்துகிட்டு போவாங்களாம். காரணம், அவங்க போயிட்டு வாள், அம்பு, ஈட்டி இதை வச்சு தான் சண்டை போட்டாங்க. இன்னைக்கு மாதிரி கிடையாது. இன்னைக்கு தூரத்துலேயே நின்று பீரங்கி போடுறது, துப்பாக்கியால் சுடுறது அதெல்லாம் கிடையாது. களத்தில் நேருக்கு நேர் நின்று போரிடுவார்கள். அப்படி போரிடும் பொழுது வாள் யார் மேலேயாவது பட்டு அதனால் இரத்த காயம் ஏற்படும். அதுவும் காலையிலேருந்து மாலை வரை, அதாவது இருட்டுறதுக்கு முன்னாடி அவங்க போரை நிறுத்தி கொண்டு அவர்கள் இடத்திற்கு போயிடுவாங்க. இப்போதான் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இடங்கள்ல வசதி இருக்கு, போய் தங்குவதற்கு ஒரு இடம் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் ஒரு மரத்துக்கு கீழே தான் எல்லாரும் தங்கிக்கணும். இப்போ இருக்கிற மாதிரி அங்கொன்னும் இங்கொன்னுமா மரம் இருக்காது. அடர்ந்த காட்டுக்குள்ளெல்லாம் ஒளிந்து கொண்டு இருப்பார்கள். பகைவர்களுக்கு ஒளிந்து, மிருகங்களுக்கு ஒளிந்து இருப்பாங்க. இரவு நேரத்தில் தங்குவாங்க. அப்படி தங்கும் பொழுது அந்த இரத்த வாடைக்கு மிருகங்கள் வந்து இவர்களை தாக்கிடக்கூடாதுன்றதுக்காக அவர்கள் தூங்கும் பொழுது அவர்களை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வெண்கடுகை போட்டு தூங்குவாங்க. இன்னொன்று, அவர்களுடைய காயம் ஆறுவதற்காக வெண்கடுகை அரைச்சு அதை நெய்யில் கலந்து உடம்புல பூசிப்பாங்க. எங்கெங்க காயம் இருக்கோ பூசிப்பாங்க. அப்படி பூசிக்கொண்டால் அவர்களுக்கு அந்த காயத்தின் வலி தெரியாமல் இருக்கும், சீக்கிரம் ரணம் ஆறுன்றதுக்காக அப்படி பூசிக்கொண்டு இருந்தார்கள். இன்னொன்று, அந்த காத்து கருப்பு, இந்த பேய் பிசாசு அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவர்கள் தன்னை சுற்றிலும் போட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கு பாடல்கள் நான் காமிக்கிறேன், ஆதாரம் காமிக்கிறேன். இன்னொன்று, அந்த காலத்தில் ஒரு கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய பெண்மணி வெண்கடுகு தாயத்து அணிந்திருக்கிறாள். தான் உறங்கும் போது அதை சுற்றி தன்னை சுற்றிலும் வந்து வெண்கடுகு போட்டு உறங்கி இருக்கிறாள். இன்னொன்று, குழந்தை பெற்ற பின்னாடி தாயை சுற்றியும் குழந்தையை சுற்றியும் வெண்கடுகு தூவி விட்டுருவாங்க. அந்த வீட்டுக்கு வெளியிலேயே தூவி விட்டுருக்காங்க. இன்னொன்று, தாயத்துல வெண்கடுகை அடைத்து அணிந்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த வெண்கடுகு இருக்கின்ற இடத்துல எந்த காத்து கருப்பும் பேய் பிசாசு அண்டாது அப்படின்னு சொல்லி அவங்க போட்டு வச்சிருக்காங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா சங்க காலத்திலையும் இதற்கு சொல்லியிருக்காங்க, அதர்வண வேதத்திலையும் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கின்ற ஒரு விஷயத்தை வந்து போடக்கூடாது என்று சொல்வது ஆதாரமற்ற செய்தி. இன்னொன்று, இந்த மூலிகை சாம்பிராணி செய்கிறவங்க அத்தனை பேருமே நீங்கள் சாம்பிராணி கப்பாக கொடுத்தாலும் சரி, மூலிகையாக கொடுத்தாலும் அதில் கட்டாயம் வெண்கடுகு சாம்பிராணி இடம்பெற செய்வார்கள். ஏன்னா அதனுடைய தன்மையே அந்த புகை போடும் பொழுது வீட்டிற்குள்ள எந்த தீய சக்தியும் வராது, எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் வீட்டை விட்டு ஓடி போயிடும்னு நான் அதில் சொல்லியிருக்கேன். இன்னொன்று, தீய சக்திகளுக்கும் வெண்கடுகுக்கும் ஆகாது, சாதாரணமாக கடுகே ஆகாது. அதில் புகை போட்டால் அந்த தீய சக்திகளுக்கு கண்ணு தெரியாமல் போயிருமா. அதனால் என்ன பண்ணும், அது எதிர்த்து போராடும், நம்மளை போட விடாமல் தடுக்கும். அதனால தான் சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் வெண்கடுகு சாம்பிராணி முதல் நாள் போடும்பொழுது ரொம்ப எதிர்ப்புகள் இருக்கிற மாதிரி இருந்து அது போட விடாமல் தடுத்தது, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு சச்சரவு இருந்தது. 2ஆவது நாள் போடும்போதும் அப்படி இருந்தது. ஆனால் அது போட போட எங்களுக்கு அது பழகி போய் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும், படிப்படியாக பிரச்சனைகள் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லுவாங்க. அது எதனாலன்னு நான் சொல்கிறேன். பொதுவாகவே நம்ம வீடுன்னு இருக்கும் பொழுது நல்ல சக்தியும் தீய சக்தியும்
சக்தியும் இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்களே எங்களுக்கு தீய சக்தி வீட்டில் இருக்கிற மாதிரியே உணர்றோன்னு. நான் பெரும்பாலும் நம்புறது கிடையாதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு நீங்களும் சொல்கிறீங்க அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் மேடம். நாங்கள்லாம் அது அனுபவிக்கின்ற காரணத்தினால சொல்கிறோம். கெட்ட வாடகை வீட்டில் திடீர்னு வருது, எங்களை சுற்றி என்னமோ கருப்பாக போகுது வருது அப்படின்னு. இப்போ 2 நாள் முன்னாடி கூட ஒரு பெண்மணி என்கிட்ட பேசினாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு. இது ஒருத்தர் 2 பேர் சொன்னால் பரவாயில்ல, எனக்கு தொடர்ந்து இப்படி நிறைய பேர் சொல்கிறதுனால எனக்கே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. அது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம் வீட்டில் தீய சக்திகளின் ஆக்கிரமிப்பு இருக்குன்றத உணர்த்துது. அந்த தீய சக்திகள் லேசில் வீட்டில் இருந்து போகாது. எப்பவுமே நம்ம வீட்டில் ப்ளஸ் மைனஸ் என்பது இருக்கும். ப்ளஸ் என்பது நல்ல தேவதைகள், நல்ல சக்திகள், இறை சக்திகள்னு சொல்கிறது. மைனஸ் என்று சொல்வது பார்த்திங்கன்னா தீய சக்திகள், இல்லை யாராவது ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா அந்த சக்திகள் வீட்டுக்குள்ளே வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தீய சக்திகள்னு சொல்லுவோம். இதில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கணும். தீய சக்திகள் அதிகமாக இருந்ததுன்னா அது பார்த்திங்கன்னா நல்ல சக்திகளை மட்டுப்படுத்திடும். அதனால தான் பார்த்திங்கன்னா விளக்கேற்றிட்டு அது கூட நிறைய பூஜைகள் செய்யணும், சாம்பிராணி போடணும், ஊதுவத்தி போடணுன்னெல்லாம் சொல்லுவாங்க. அதில் தனி டாபிக் கொடுக்குறேன். நிறைய விஷயங்கள் அதில் உங்களுக்கே ஆச்சரியப்படக்கூடிய தகவல்கள் எல்லாம் இருக்குது. தீய சக்திகள் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்ல சக்திகளை இயங்க விடாமலேயே செய்துவிடும். நம்ம வெண்கடுகு சாம்பிராணி போடும் பொழுது அந்த தீய சக்திகளுக்கு ரொம்ப கோபம் வரும், நம்ம எதிர்த்து போராடும். நம்ம கண்ணுக்கு தெரியாது, சூட்சுமந்தான். ஆனால் அது போட விடாமல் என்னென்னவோ செஞ்சு பார்க்கும், கலவரத்தை உண்டாக்கும் வீட்டில். ஆனால் தொடர்ந்து நம்ம போட ஆரம்பிச்சோம்னா அதுக்கு கண்ணுக்கு தெரியாமல் வீட்டிலிருந்து வெளியேறிவிடும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நான் திரட்டிய செய்திகளில் கிடைத்தது இது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஆரம்பத்தில் போடும் பொழுது ஏன் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு எதிர்ப்புகள் அதிகமாக வீட்டில் கிளம்புது, இல்லை பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஆனால் அது நீங்கள் ஒரு வாரம் போட்டு தொடர்ந்து நானா நீயா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு வாரம் நீங்கள் போட்டுக்கிட்டு வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு தெரியும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த ஆண்டு கொடுத்த பதிவில் வெண்கடுகு சாம்பிராணி எப்படி போடணும்னு நான் செய்முறை விளக்கமே செய்து காமிச்சிட்டேன். ஆனால் கூட இன்னும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எப்படி போடணும்னு சொல்லிட்டு. ஒரு கப் சாம்பிராணி எடுத்து அதை நல்லா பற்ற வச்சுட்டு நல்ல நெருப்பு ஆன பின்னாடி அதில் நடுவில் குழி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சோண்டு வெண்கடுகு போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அது எல்லா இடத்துலையும் புகை காமிக்கலாம். முதன்முறை காமிக்கும் போது அப்படி எல்லா இடத்துலையும் காமிச்சிருங்க. 2வது முறை 3வது முறையெல்லாம் நீங்கள் எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்க வேண்டாம். இதில் சிலர் கேட்குறீங்க பூஜை அறையில் கூட நாங்கள் வெண்கடுகு சாம்பிராணி காமிக்கலாமா அப்படின்னு. காமிப்பதில் தவறு கிடையாது. நான் சொல்வது போல் நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு இடமா காமிக்காமல் ஒரு இடத்துல போட்டு வச்சுருங்க. இதில் நாங்கள் மூலிகை சாம்பிராணி கொடுத்துட்ருக்கோம்ல, அதில் 108 மூலிகைகள் சேர்த்துருக்கோம். நாய்க்கடுகு, வெண்கடுகு, மருதாணி விதைகள், இது போல் பல பொருள்கள். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். சிவபெருமானுக்கு வில்வம், பிள்ளையாருக்கு அருகம்புல், இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இதில் எல்லாத்தையும் திரட்டி ஒன்றா போட்டு வச்சுருக்கோம் நாங்கள். அப்படி 108 மூலிகைகள் சேர்ந்த சாம்பிராணி புகை போடுவது பார்த்திங்கன்னா ஒரு ஹோமத்தை வளர்ப்பதற்கு சமானம். நாங்கள் வீட்டில் தினமுமே போடுவோம். வெண்கடுகு சாம்பிராணி காலையில் போடுறதா இருந்தால் இந்த மூலிகை சாம்பிராணி சாயந்தரம் போடுறது. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா மூலிகை சாம்பிராணியே போடுறோம். அதுலேயே வெண்கடுகு இருக்குது இல்லையா, அதனால் போட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் அதில் கேட்டிருந்தீங்க நாங்கள் அரைச்சி போடலாமான்னு. தாராளமாக போடலாம். இன்னொன்று நிறைய பேர் சொல்கிறீங்க எங்களுக்கு அந்த புகை ஒத்துக்க மாட்டேங்குது என்ன பண்ணலான்னு. நீங்கள் புகையை ஏன் பக்கத்துலேயே வச்சுருக்கீங்க, கொஞ்சம் போடுங்க, தூரத்தில் வச்சு விட்டுருங்க. இந்த புகை பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு சில இந்த கப் சாம்பிராணி கெமிக்கல் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ தான் ஒத்து வராது. அதற்கு பதிலாக நான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இது பாருங்கள், சாணி வரட்டி, வெறுமனே சாணி வரட்டி புகை போட்டாலே ரொம்ப நல்லது. அதில் பார்த்திங்கன்னா இந்த மூலிகைகள் சேரும் பொழுது இன்னும் நல்லது. இந்த சாணி வரட்டியை நான் இப்போ அப்படி தான் பண்ணுறேன். இந்த சாணி வரட்டியை சின்ன சின்ன தூண்டுகளாக வச்சுக்கிறது. அதை ஒரு கற்பூரம் போட்டு நடுவில் நல்லா காஞ்சிருக்கிறதுனால கற்பூரம் நடுவில் போட்டு நல்லா தீ பற்ற வச்ச பின்னாடி அதில் நடுவில் நம்ம இந்த மூலிகை சாம்பிராணி கொஞ்சம் தூவி விட்டு ஒரு இடத்துல வச்சு விட்ருவேன். அது பாருங்கள், இந்த மாதிரி இரும்பு கரண்டியில் போட்டு வச்சுருவேன். இது எல்லாமே இந்த சாணி வரட்டி, இந்த இரும்பு கரண்டி எல்லாமே நம்ம viha.online இருக்குது. மூலிகை சாம்பிராணியும் இருக்குது, வெண்கடுகும் இருக்குது. வெண்கடுகு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு எங்கே வேணுமோ வாங்கிக்கலாம். இது நம்ம viha.online இருக்குன்றனால எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கல நான். சரி, வெண்கடுகு சாம்பிராணி போடலாம் என்பதற்கான சான்றுகள் சங்ககால இலக்கிய பாடல்களில் சொல்லப்பட்டு இருக்குல்ல, அதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பேய்களை விரட்ட அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்ட அதே வெண்கடுகு ஐயவி பொடியைத்தான் சங்ககால தமிழர்களும் பயன்படுத்தினர் என்பதை 3000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமை உடைய அதர்வண வேத மந்திரங்களும் 2000 ஆண்டு பழமையுடைய சங்கத்தமிழ்
பழந்தமிழ் இலக்கியங்களும் செப்புகின்றன. அந்த பாடல்கள் பாருங்க. புண்படு குருதி அம்பு ஒடுக்கவும் நீயே, ஐயவி புகைப்பவும் தாங்காது, ஒய்யென உருமுறை மரபின் புறம் நின்று உய்க்கும். இதற்கு அர்த்தம், போரில் காயம்பட்டு கிடக்கும் வீரர்களிடம் யமன் வராமல் இருக்கவும், பேய்கள் அண்டாமல் இருக்கவும், குழந்தை பிறந்த வீட்டில் குழந்தைகளையும் பிள்ளை பெற்ற தாய்மார்களையும் பேய்கள் தாக்காமல் காக்கவும் வெண்கடுகு புகைப்பர் அல்லது நெய்யுடன் கலந்து அப்புவர். அடுத்தது, புனிறு நாறு செவிலியோடு புதல்வன் துஞ்ச, ஐயவி அணிந்த நெய்யாட்டு ஈரணி, பசுனை கூர்த்த மென்மையாக்கை, சீர்கெழு மடந்தை ஈர் இமை பொருந்த. இன்னும் பாருங்க, அதர்வண வேதத்தில் கருச்சிதைவு நிகழாமல் இருக்கவும், கர்ப்பிணி பெண்களை பாதுகாக்கவும், கண்வ எனப்படும் தீய சக்திகளை விரட்டவும் வெண்கடுகு பிரிஸ்னி பரணி மூலிகை கூறப்பட்டுள்ளது. கர்ப்பிணிகள் வெண்கடுகு தாயத்து உடலில் அணிய வேண்டும். தீய சக்திகள் உண்டாக்கும் கருச்சிதைவை இது அகற்றும். சரி மேடம், இந்த செய்திகள் நாங்கள் பார்க்கணும்னா எங்கே பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு புத்தகத்தில் படித்து தான் இதே செய்திகள் தான் படிச்சுக்கிட்டு உங்களுக்கு கடந்த பதிவில் சொன்னேன். இப்போ நீங்கள் கூகுளுக்கு போங்க, ஐயவி அப்படின்னு தமிழில் டைப் பண்ணுங்கள், இல்லை இங்கிலீஷில் பண்ணாலும் பரவாயில்ல. அதனுடைய விக்கிபீடியா வரும், அதில் போனீங்கன்னா நிறைய செய்திகள் இன்னும் கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமான செய்திகள் எல்லாம். நம்ம நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கோன்றது அப்போ தான் உங்களுக்கு புலப்படும். இப்போ இந்த செய்தியை பார்த்துட்டு நீங்கள் ஓரளவுக்கு தெளிவடைஞ்சிருப்பீங்க. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.